ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வாண்டுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே தொலியை ஃபுல்லாக நீக்கிட்டு அதை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் வேக வைக்க போகிறதில்ல, இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். ஸோ சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரெடி ஆகிடும், வெந்துடும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதை லைட்டாக வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில், ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி பரத்தி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பவுலில் போட்டுட்டு இது கூடவே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கையை போட்டு உருட்டாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, அதனால் உடஞ்சி போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ஜென்டலாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அல்லது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு லைட்டாக அந்த குலுக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அது கோட் ஆயிரும். லைட்டாக ஒரு தின் லேயராக கோட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கையால் லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அதை தொடச்சி விட்டுட்டு ரொம்ப தின் லேயராக தான் இருக்கணும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதனால் நமக்கு கிறிஸ்பி ஆனால் மட்டும் போதும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்மளோட ரெசிபி, அதாவது கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இதையே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாப்கார்ன் மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் கூட இதை விடவும் அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா. ஸோ இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே போட்டதுக்கப்புறமா லைட்டாக அந்த கரண்டியை வச்சுட்டு லைட்டாக அதை கிளறி விடுங்க. இல்லைன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. போட்டுட்டு உடனே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஃபுல்லாகவே எல்லாமே ஒட்டுற மாதிரி இருக்கும், தனித்தனியாக லேயர்ஸாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணும்போது உப்பு சேர்க்கலை, அதனால் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் பிடிக்கலைன்னா சில்லி ஃப்ளேக்ஸோ அல்லது மிளகு பொடி, அதாவது பெப்பர் பவுடரோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நான் ஃப்ரை பண்ணேன்னு. ஸோ அதுதான் இது. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் இந்த பாப்கார்ன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுலேயும் இதே மாதிரி உப்பும் சில்லி பவுடரும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா, பாய்.